இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். JavaScript conditional statements allow you to execute specific block of code based on conditions. சரி, இப்போ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம நேற்று ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்தோம். அந்த ஆப்ரேட்டர்ஸை வச்சு எப்படி கண்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகுதுன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் கோடு எக்ஸிக்யூட் ஆகணும். ட்ரூ ஆகணும்னா இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகணும். இப்படி நம்ம இந்த டிராஃபிக்கில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆரோ காட்டியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்க. இப்படி இருக்கும் போர்டு இந்த டைரக்ஷனில் இங்கே வந்துட்டு இதில் ஒரு லொக்கேஷன் போட்டு இங்கே இந்த டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே இப்படி அப்புறம் இந்த டைரக்ஷனில் ஒன்று. இது வந்துட்டு ஒரு ஏரியா போட்டிருப்பாங்க. இது ஒரு ஏரியா இருக்கும், இது ஒரு ஏரியா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைரக்ஷன் போட்டிருப்பாங்க. நம்ம இங்கேருந்து இப்படி போகிறோம், எந்த ஏரியா போகிறோமோ அதை பார்த்துட்டு நம்ம அந்த டைரக்ஷனில் போவோம். அதே போல தான் இங்கே இருக்கிற இஃப் கண்டிஷன், அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் ஒர்க் ஆகும். சரியா? If the condition is met, a particular block of code will run. Otherwise, another block of code will execute based on the condition. அப்போ கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பிளாக் ஆஃப் கோடு ஒர்க் ஆகணும், என்ன பிளாக் ஆஃப் கோடு ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்றது நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அது நம்மளோட கையில் இருக்குது. நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சில டைப்ஸ் இருக்கு. ஒன்று இஃப் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கு, இஃப் எல்ஸ்ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இஃப் எல்ஸ் இஃப்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒன்று தான் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப். சரியா? இந்த இடத்துல எல்ஸ் இஃப்னு மாற்றிக்கணும், இஃப் எல்ஸ் கிடையாது, எல்ஸ் இஃப் மாற்றிக்கணும். சரி, அடுத்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், அடுத்து டெர்னரி ஆப்ரேட்டர். நம்ம ஆல்ரெடி நேற்றே என்ன பண்ணோம், டெர்னரி ஆப்ரேட்டரை பார்த்தோம். கரெக்ட், ஞாபகம் இருக்குதா? ஓகே, சரி. எல்ஸ் சரி, இது எல்லாமே என்னதுன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆல்ரெடி நீங்க பார்த்துருக்கலாம், பார்க்காமலும் கூட இருக்கும். இன்னைக்கு இங்க இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். உள்ளே கிரியேட் ஆகும். Day 4 statements. சரி, இதில் index.html HTML file. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சில எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்கே பாருங்க, நான் இங்கே டைப் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க எனக்கு இந்த மாதிரி இருக்கு. கரெக்டா? நான் இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். நான் என்னோட ஃபைலை சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட கோடு அலைன் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக.
ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு, சும்மா நான் சொல்றேன். இந்த ப்ரிட்டியர்னு ஒன்று இருக்குதா, இந்த எக்ஸ்டென்ஷன் ஒருவேளை நீங்கள் விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, சரி விஎஸ் கோடில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரிட்டியர் எக்ஸ்டென்ஷனாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஒரு செட்டிங்ஸ் இருக்கு, அதை எனபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது. என்ன சார்? அது என்னது? ஒன்றும் இல்லை, இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாவா இல்ல எல்லா எக்ஸ்டென்ஷனுக்குமே? அந்த அந்த அதாவது எல்லா எக்ஸ்டென்ஷனுக்கும் கிடையாது, எல்லா எக்ஸ்டென்ஷனுக்கும் செட்டிங்ஸில் போய் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்னு அவசியம் கிடையாது. பேஸ்ட் ஆன் அந்த எக்ஸ்டென்ஷனை பொறுத்து, அதோட பர்பஸை பொறுத்து தான் நீங்கள் அதை செட் பண்ணணுமா வேண்டாம்ன்றது. செட்டிங்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ் போய்க்கோங்க. சரியா, இதில் ஃபார்மேட் அப்படின்னு சும்மா டைப் பண்ணிங்கன்னா இதில் ஒன்று வரும், எடிட்டரில் ஃபார்மேட் ஆன் சேவ்ன்னு இருக்கும். அதில் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஃபால்ட், இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு டைப் பண்ணிங்கன்னா எடிட்டரில் டிஃபால்ட் ஃபார்மேட்டர்னு ஒன்று இருக்கும். அதில் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண ப்ரிட்டியர் கோட் ஃபார்மேட்டர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்போ நீங்கள் எப்போல்லாம் கோடை சேவ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் என்ன நடக்கும்னா அந்த ப்ரிட்டியர் வந்துட்டு உங்களோட கோடை ஃபார்மேட் பண்ணி கொடுத்துரும். அது சேவ் ஆயிருக்கா சார் வீடியோல? ஆமாம், சேவ் ஆயிருக்கு. ஓகே சார். இந்த மாதிரி அந்த ஓப்பன் ஸ்டுடியோக்கு ஒன்று சொன்னீங்கல்ல சார், ஓபிஎஸ் ஸ்டுடியோக்கு, அதையுமே இதில் வந்து சேவ் பண்ணி வச்சிருங்க சார். நான் வேணுன்றப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, நான் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த H1 இருக்குதா, அப்போ H1ல் மாற்றுறேன். H1ஓட ஓப்பனிங் டேக்கில் தான் நான் மாற்றுறேன், க்ளோசிங் டேக்கில் ஆட்டோமேட்டிக்காக மாறுது பாருங்கள். H5 மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் மாறும். இதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு, அதுக்கு பேர் ஆட்டோ ரீநேம் டேக். இதை இன்ஸ்டால் பண்ணாலே போதும், இதுக்கு எந்த செட்டிங்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும், ஒர்க் ஆகிடும், அவ்வளோதான். இந்த ரெண்டு புதுசு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இதில் நேற்று இன்ஸ்டால் பண்ணேன், சரி அப்படியே சொல்லிடலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இஃப், அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் பேரந்தசிஸ், க்ளோஸ் பேரந்தசிஸ், அதுக்கப்புறமா ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ். இதுதான் இஃப் கண்டிஷனோட சின்டாக்ஸ். அப்போ இந்த பிரேஸ்க்குள்ளே என்ன கொடுக்கணும், ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அப்போ என்ன மாதிரி கண்டிஷன் கொடுக்கணும், நான் என்ன சொல்கிறேன், இப்போ கான்ஸ்ட் மை நேம் போட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ மை நேம் ஈக்குவல் டு அபிராமின்னு இருந்துச்சுன்னா எனக்கு கன்சோல் டாட் லாக்ல மை நேம் இஸ் போட்டுட்டு ப்ளஸ் அபிராமி, சரி மை நேம், எனக்கு இது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மை நேம் இஸ் அபிராமி. இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னா, நான் இங்க மை நேம் என்னது அபிராமின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த வேரியபிள்ல இருக்கிறதோட வேல்யூ அபிராமின்னு இருக்குதான்னு செக் பண்றேன், ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி போட்டு.
ட்ரூவா இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல ட்ரூன்ற வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த கோட் எழுது எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்குள்ள இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகும். சரி, இதுல ஒரு ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பிளஸ் இதுல வேரியபிளை சப்ஸ்டியூட் பண்ணி. சரி, அப்போ இந்த சிண்டெக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குதா, இல்லை இந்த மாதிரி சிண்டெக்ஸ் நீங்க எங்கேயாவது பார்த்து பார்த்துருக்கோம் சார். எந்த கொஸ்டினும் இல்லை சார். ஓகே, இதுக்கு பேர் ஸ்ட்ரிங் கன்கார்டினேட்னு சொல்லுவோம். ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இதோட இன்னொரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணிக்கிறது, சேர்த்துக்கிறதுக்கு, அப்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கு ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இப்படி போடலை அப்படின்னா, இந்த பேக்டிக் இருக்குல்ல, பேக்டிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஆல்ரெடி நீங்க என்கிட்ட ஒரு நாள் கேட்டீங்க. இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் வேரியபிள். இந்த மாதிரியும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ பண்ணாலும் அதே அவுட்புட் வரும். சரியா? சும்மா இது இப்போதே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. சரி, அப்போ இந்த இங்க இருக்கிற ஐய நான் எடுத்துடுறேன். பார்த்தனா எதுவுமே பிரிண்டா இருக்காது. இப்போ ரீசன் என்ன, இந்த இடத்துல இருக்கிற கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிரும், ஃபால்ஸ்ன்னு ஆகிரும். அப்போ ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இங்க கோடு எக்ஸிக்யூட் ஆகும், இந்த பிளாக் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஆமா, இங்க அபிராம் அப்படின்னு இருக்கு, இங்க அபிராமின்னு இருக்கு. ஸோ அதனால சரி, அப்போ இது இஃப் ஸ்டேட்மெண்ட்னா இது. இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல எதுவும் கொஸ்டின் இருக்குதா? இல்ல சார். சரி, அப்புறமா இஃப் எல்ஸ். இப்போ இதோட சேர்த்து எல்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இப்போ எல்ஸை பார்ப்போம். இப்போ எல்ஸ் அது இப்போ இங்க ஒரு கன்சோல் ஆகி போட்டுறேன். இதுல ராங் நேம் அப்படின்னு. அப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இஃப் கண்டிஷன்ல எதுவும் வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகல, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகல அப்படின்னா, நம்ம நேற்று பார்த்த மாதிரி இதுல ஆண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை நாள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்ப இங்க வர்ற இடத்துல ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகணும். இந்த இடத்துல ட்ரூவா இருந்தா இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும், இந்த இடத்துல ட்ரூவா இல்லைன்னா இப்ப எல்ஸ் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். சரி, ராங் நேம். இஃப் கண்டிஷன்ல கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த பிளாக் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டா எல்ஸ்ல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். சரி, இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இஃப் கண்டிஷன் பார்த்துட்டோம். இப்போ எல்ஸ் இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப். அப்போ இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் போட்டுக்கலாம். இப்போ நீங்க ஒரு கண்டிஷன் செக் பண்றீங்க, இதே போல மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல இன்னொரு இஃப். இதுதான் சின்டாக்ஸ். இந்த இடத்துல மை நேம் ஈக்குவல் டு யா அப்படின்னு இருந்தா சரி, இதுல எல்ஸ் போட்டுக்கிறேன். இதுலயும் ஒரு இஃப் போட்டுப்போம், எல்ஸ் போட்டுப்போம். மை நேம் ஈக்குவல் டு அப்படின்னு இருந்துச்சுன்னா இதே போட்டாங்க. ஆனா இந்த மூணுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வைக்கணும், அதை படிப்போம். எல்ஸ்ல
சும்மா லாக் போட்டு unknown name அப்படின்னு வச்சிருக்கேன். சரி, அப்போ இந்த பிளாக் ஆப்ஸ் கோட் தான் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? my name software engineer கொடுத்துறேன். அப்படின்னு போட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எல்லா இடத்துல இருக்கிறதும் என்னதான் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங் தான் இருக்கு. சரியா, நேமும் டிஃப்ரெண்ட் ஆகுது, எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இதுல அபிராமின்னு கொடுப்போம். மை நேம் இஸ் அபிராமி அண்ட் ஐ எம் ஃப்ரண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து என்ன ஆயிருக்கு, எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதுல இருக்கிறதுல இதையும் மாத்தினேன். மை நேம் இஸ் கிதி அண்ட் ஐ எம் அ பேக் அண்ட் டெவலப்பர். கரெக்டா? இதுல திரும்ப தியாகு. ஓகே, மை நேம் இஸ் தியாகு அண்ட் ஐ எம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்போ இங்க என்ன கண்டிஷன் வருதுன்றத செக் பண்ணுது ஃபர்ஸ்ட். அதாவது என்ன வேல்யூ வருதுன்றத செக் பண்ணுது. அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகணுன்றத பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன் போட்டு இஃப் எல்ஸ் போட்டு நம்மளால என்ன செஞ்சுக்க முடியும், பண்ணிக்க முடியும். சரி, அப்புறம் இதுல வந்துட்டு நான் தப்பான நேம் கொடுக்குறேன். ஒரு ஹலோன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துறேன், சின்டாக்ஸ்ல ஸ்ட்ரிங் கொடுத்துறேன். அப்போ அன்னோன் நேம், அப்போ எல்ஸ் பார்ட்ல இருக்கு. இப்போ இங்க இருக்கிற எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலாம், யாரு எக்ஸிக்யூட் ஆவாங்க? அன்னோன், இந்த எல்ஸ் பிளாக் இருக்குல்ல, அதை எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, அபிராமி மை நேம் ஈக்குவல் டு அபிராமியான்னு செக் பண்ணும். இல்லை, அப்போ செகண்ட் கண்டிஷனுக்கு போகும். மை நேம் இஸ் தியாகு, இல்லை. ஓகே, மை நேம் இஸ் கிதி, ஓகே, இல்லை. அப்போ யாரு, இந்த மூணுமே இல்லைன்னா யார் தான் எக்ஸிக்யூட் பண்ணும்? இந்த எல்ஸ் பிளாக்ல இருக்கிற கூட தான் எக்ஸிக்யூட் பண்ணும், அதுதான் பண்ணும். சரி, இல்லை எதுவும் கொஸ்டின் இருக்குதா? இல்ல சார். ஓகே, சரி. ரிசல்ட்ஸ் வந்து எல்லாம் கிளியர். ஓகேவா? சரி, ரைட். இப்போ இதுக்குள்ளேயே நீங்க வந்துட்டு இன்னொரு எல்ஸ் போட்டுக்கலாம், அல்லது எல்சி போட்டுக்கலாம். சரி, இஃப் ஏஜ் greater than 18 அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஏஜ்னு ஒண்ணு இல்லை, ஜீரோ, சும்மா ஜீரோன்னு வச்சுக்கலாம். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு log
இப்போ ஓட் போடுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அல்லது அபோவ் அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லைன்னா இங்கே லாக் போட்டு நாட். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே அபிராமி நாட் எலிஜிபிள், ஏன்னா ஏஜ் வந்து 0வா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சும்மா 22 மாத்துறேன். சேவ் பண்ணியிருக்கேனா? சரி, இங்க மாத்திருக்கணும் ஏஜ். எலிஜிபிள் டு ஓட். ஸோ அப்போ நீங்கள் நெஸ்டடாகவும் இஃப் வச்சுக்கலாம். இதுக்குள்ள இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள நீங்க என்ன செஞ்சுக்கலாம், கண்டிஷன்ஸ் வச்சுக்கலாம். சார் இப்போ எஃப்எல்ஸா நம்ம நிறைய போடுறோம்ல சார், அதனால கோடோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இஷ்யூ ஆகுமா சார்? ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ்லாம் இஷ்யூ ஆகாது. பெர்ஃபார்மன்ஸ்லாம் இஷ்யூ ஆகாது. இப்போ அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்? இப்போ எனக்கு இப்போ நான் இங்கே வந்துட்டு ஒரு 20 லைன் கோடு எழுதுறேன். அதை ஷார்ட்டாக எழுதுறோன்றதை தாண்டி ஆப்டிமைஸ்டாக எழுதுறது தான் மேட்டர். அதாவது இப்போ கண்டிஷன் செக்லாம் பண்ணுறோம்ல, அதை வந்துட்டு இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் இங்கே ஒரு இப்படி போடுறதுக்கு பதிலாக இந்த இருக்குல்ல இப்படி போடுறேன்ல, இதுக்கு பதிலாக சில நேரங்களில் எனக்கு இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணுன்ற சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அபிராமி ஹேண்டு போட்டு இங்கே பண்ணிடணும். அப்போ இந்த இஃப் வந்து தேவையில்லாத ஒன்றா. கரெக்டா? அந்த மாதிரி ஆப்டிமைஸ்டா எழுதிட்டீங்கன்னா பெட்டர். சரி சரி. அப்போ அதுக்கு இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா இதை தவிர்த்து? சரி, ஓகே. அப்போ நீங்க இதை பார்த்துட்டு ஐஃபெல்ஸை அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் எதுவும் கொஸ்டின் இருந்தா. சரி, இப்போதைக்கு இதை கமாண்ட் அவுட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் ஸ்விட்ச்னு ஒன்று இருக்கு. ஸ்விட்ச்ன்றதை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? சரி, இப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, நான் அவ்வளவா யூஸ் பண்ணதே இல்லை சார். நாங்கள் ஸ்விட்சே நான் யூஸ் பண்ணவே பொதுவாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இஃபெல்ஸுக்கு அல்டர்னேட்டிவாக இது பண்ணலாம். சிண்டெக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. நிறைய மல்டிபிள் சினரியோஸ் வருதுன்னா அதுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதுதான் கொஞ்சம் கோட் ஆப்டிமைஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இஃபெல்ஸ் தான் விரும்புவாங்க. இதுல ஸ்விட்ச்னு ஒரு கீவேர்டு இருக்கு. அதுக்கு ஓப்பன் பேரந்திசிஸ் க்ளோஸ் பேரந்திசிஸ். இதுல என்ன வேல்யூ வருதோ, நான் இப்போ சிண்டெக்ஸ் எழுதிட்டு நான் அடுத்து உங்களுக்கு சொல்றேன்.
அடுத்து டிஃபால்ட்னு ஒன்று. இது சரி. இப்போ இந்த ஸ்விட்ச் கேஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இஃப் கண்டிஷன் மாதிரி தான் ஒர்க் பண்ணும். பட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்விட்ச் இருக்குல்ல, இந்த ஸ்விட்சில் இங்கே எக்ஸ்பிரஷன் கொடுக்கும். இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிற வேல்யூவோட இங்கே நம்ம கேஸில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம்ல, இதையும் இந்த எக்ஸ்பிரஷனில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதையும் இந்த கேஸில் கொடுக்குற ஒவ்வொரு வேல்யூவையும் ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் பண்ணும். இப்போ இதில் வந்து அபிராமின்னு ஆல்ரெடி மை நேமில் அபிராமின்னு இருக்கு. அப்போ அபிராமி ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ஏதோ கேஸில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் இதுக்கு மேட்ச் ஆகுதான்றதை பார்க்கும். நான் சொல்றது புரியுதா அல்லது இதில் இந்த கொஸ்டின் இருக்கா? புரியுது சார். டிஃபால்ட் வந்து கம்பல்சரியா சார்? கம்பல்சரிலாம் கிடையாது, வேண்டானா நீங்கள் எடுத்துக்கலாம். அது இப்போ இங்கேயும் எல்ஸ்ன்றது கம்பல்சரிலாம் கிடையாது, எல்ஸ் இஃபும் கம்பல்சரிலாம் கிடையாது. வெறுமனே இஃபும் மட்டும் வச்சுக்கலாம், தேவைப்பட்டா எல்ஸ் வச்சுக்கலாம். அதே போல தான் இங்கே டிஃபால்ட்டுன்றதும் உங்களுக்கு தேவைப்பட்டா இங்கே எந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா டிஃபால்ட் கோடு எக்ஸிக்யூட். இங்கே போய் பார்த்தோம்னா அபிராமி, மை நேம் இஸ் அபிராமி அண்ட் ஐ எம் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் சொல்லி பிரிண்ட் ஆகியிருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம்னா இதில் மை நேம் இஸ் தியாகோ அண்ட் ஐ எம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்போ நீங்கள் இதில் என்ன அதே போல தான், பட் நம்ம இங்கே கேஸ் கொடுத்துக்கிறோம். இங்கே ஏன் பிரேக் கொடுக்குறோம் தெரியுமா? வேலை இந்த பிரேக் எடுத்து விட்டுறேன்னு வச்சுக்கோங்க, பாருங்க எஸ் இந்த இங்க இருக்கிற இதுல இருக்கிற கோட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிரும். இங்க மை நேம்ல தியாகுன்னு வச்சிருக்கேன், அதனாலதான் இந்த இடத்துலயும் தியாகுன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்க பாருங்க, ஒன்னுல சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒன்னுல பேக் அண்ட் இன்ஜினியர்னு வந்து. ஏன்னா இந்த பிரேக் கொடுத்தாதான் என்ன நடக்கும்னா எந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த கேஸ் முடிஞ்சோடனே பிரேக் ஆகி இந்த சுவிட்ச் கேஸை விட்டு வெளில வந்துடும். இல்லைன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா கேஸையும் எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுரும். அதனாலதான் இங்க பிரேக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்றோம். எதுவும் கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். இப்போ பிரேக் கொடுத்துட்டோம்னா அந்த ஒரு கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு பிரேக் ஆகி அதுக்கப்புறம் இருக்கிற எந்த கேஸுமே எக்ஸிக்யூட் ஆகும். சொல்றது புரியுதா அல்லது சரி. அப்போ அங்கேயும் இதே போல நீங்க ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், இங்க ஒரு ஸ்விட்ச் போடுறேன்னு வச்சுக்கோங்க, ட்ரூன்னு கொடுத்துட்றேன். சரியா? கேஸ் ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதே போல தான் இந்த கன்சோல் லாக்ல நம்ம இது இங்க பிரேக் கொடுத்துருவோம். அடுத்து கேஸ் வைக்கணும்னா வைக்கலாம், இல்லைன்னா நான் டிஃபால்ட் நம்ம அங்க பார்த்த மாதிரி டிஃபால்ட் கொடுத்துட்டு அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இங்க சேவ் ஆகி பாருங்க, எலிஜிபிள் டு ஓட். ஆமா, அவர் எலிஜிபிள். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருக்கிற
ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. ஆமா, இதுவும் ட்ரூ. நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன், எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஈக்குவல் டு இங்க ஏதாவது ட்ரூன்னு வந்தா அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? அந்த எக்ஸ்பிரஷனும் இதோட கம்பேரிசனும் புரியுதா? இல்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நான் இப்ப எழுதிருக்கிறதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்ல சார். ஏஜ் கொடுத்தா ஆனா ஒர்க்கா? சுவிட்ச் ட்ரூனா எப்பவுமே ஃபுல்லாவே அதுக்குள்ள வந்துடும்ல. இப்போ ஏஜ்ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏஜ்ன்னு கொடுத்தா டிஃபால்ட் தான் ரன் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வேணா நான் கொடுக்குறேன், ஏஜ்ன்னு கொடுக்குறேன், நாட் எலிஜிபிள். ஏன் டிஃபால்ட் ரன் ஆகுது, அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த திரும்ப திரும்ப கேட்டேன். சரி, அதை இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பிரஷன்ல நீங்க ஏஜ்ன்னு ஏன் கொடுக்க சொன்னீங்க, கரெக்டா? அப்போ ஏஜ் வந்து என்னது, ஏஜ்ல வேல்யூ என்ன இருக்கு, 22ன்னு இருக்கு. அப்போ இந்த சுவிட்ச் கேஸ் என்ன பண்ணும்னா, இது கீழே ஏஜ்ல 22ன்னு இருக்கு, அப்போ அந்த எக்ஸ்பிரஷன்ல வேல்யூ 22ன்னு இருக்கும். அப்போ கீழே இருக்க கேஸ்ல இருக்கிற ஒவ்வொன்றையும் செக் பண்ணும். யாராவது இந்த 22க்கு ஈக்குவல் டு 22ன்னு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும். அப்படி இருந்தாங்கன்னா அந்த கேஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஒருவேளை இல்லைன்னா டிஃபால்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ நான் இங்கே ஏன் ட்ரூ போட்டேன் அப்படின்னா, இப்போ நான் ட்ரூன்னு வச்சுக்கிட்டேன்னா, இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 பார்த்தேன். அப்போ என்ன நடக்கும்னா, நான் ஏஜோட வேல்யூ என்ன கொடுத்தேன், 22ன்னு கொடுத்தேன், கரெக்டா? அப்போ 22 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. ஆமா, இது ட்ரூ. அதனால இதுவும் ட்ரூ, இங்கேயும் ட்ரூ. அப்போ ரெண்டும் ஸ்ட்ரிக்ட் ஈக்குவலுக்கு மேட்ச் ஆகி ட்ரூன்னு எவாலுவேட் ஆயிருமா? அப்போ அந்த இடத்துல இருக்கிற பிளாக் அப்போது எக்ஸிக்யூட் ஆகும், கேஸ்ல இருக்கிற போது. இப்போ புரியுதா? இல்லை இன்னும் கொஸ்டின் இருக்கு நான் சொல்றது? இல்லைங்க, புரிஞ்சுக்கோ. ஓகே, இப்படிதான் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஒர்க் ஆகும். சரியா? அதாவது ஒரு ஸ்விட்சுக்குள்ள ஸ்விட்ச் கொடுத்தா இப்படி கொடுக்கணும், டைரக்டா கொடுத்தா அந்த ஏஜ்ன்றத டைரக்டா உள்ள சுவிட்சுக்குள்ள கொடுத்தா அப்படின்றதுலாம் கான்செப்ட் கிடையாது. நான் என்ன கண்டிஷன், என்ன கேஸை எவாலுவேட் பண்ண போறேன்றதுதான் மேட்டர் இங்க. சரி, இல்ல அங்க வந்து நம்ம மை நேம்ல டைரக்டா கொடுத்திருக்கோம், ஆனா இங்க ட்ரூன்னு கொடுத்திருக்கோம்ல, அந்த டிஃபரன்ஸ் கேக்குறேன். அந்த டிஃபரன்ஸ் தான் நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா, இப்போ நான் மை நேம்னு கொடுத்துருக்கேனா, அப்போ அந்த சுவிட்ச் கேஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மை நேம்ல நான் இப்போதைக்கு தியாகுன்னு கொடுத்துருக்கேன், கரெக்டா? இந்த மாதிரி தியாகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல்ல என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல்ல இப்படி எடுத்து வச்சுக்கோம், தியாகுன்னு யாராவது இருக்காங்களா, ஏதாவது கேஸோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்காங்களான்னு பார்க்கும். புரியுதா? இந்த இடத்துல இப்போ தியாகுன்னு இருக்காரு, மை நேம்ன்றதுக்கு பதிலாக இதில் வெறுமனே நான் தியாகுன்னு கொடுத்தேன்னா போதும். தியாகுன்னு யாராவது தேடி வராங்களா, தியாகுன்னு இருக்காரா பார்க்கும். ஆமாம், தியாகுன்னு இருந்தாருன்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இதில் அபிராமி, மை நேமில் அபிராமின்னு இருந்தாங்கன்னா, அபிராமின்ற வேல்யூக்கு ஈக்குவல்ட்டா, ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல்ட்டா கேஸில் ஏதாவது வேல்யூ இருக்குதா அப்படின்னு செக் பண்ணும். அப்போ இங்கே இருக்காங்க, இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். சொல்றது புரியுதா? பேஸ்டா நம்மளோட யூஸ் கேஸை பொறுத்து தான் நீங்கள் இங்கே ட்ரூ கொடுக்க போறீங்களா, இல்லை ஸ்ட்ரிங் கொடுக்க போறீங்களா, அல்லது இதில் நம்பர் கொடுக்க போறீங்களான்றதே மேட்டர். ஓகே, டைரக்டா அந்த வேல்யூவை கொடுத்தா நம்ம வந்து ட்ரூ கொடுக்க வேண்டாம், அந்த வேல்யூ அப்படி கொடுத்துடலாம். இந்த மாதிரி கிரேட்டர் தென் வச்சு நம்ம ஏதோ எவாலுவேட் பண்ண போறோம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருவோம். புரியுதா? ஸோ இப்போ ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கே கொடுத்து மேட்ச் பண்ணணும். நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்பரு, ஸோ பூலியன் இருந்தால் பூலியன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பூலியன் தானே எவாலுவேட் ஆக போகுது.
கரெக்டா? கிரேட்டர் தென் ஆர் ரிட்டர்ன் பண்றது ஒரு பூலியன். அதனால நான் பூலியனை கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ அந்த மேட்சிங்கான டேட்டா டைப்போட கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளவுதான். இப்போ இதில் எதுவும் கொஸ்டின் இல்லை, கிளியர் தானே? கிளியர் தானே இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறதுல? இல்லை எதுவும் ஆமா கொஸ்டின்? சார். ஆமா bro. ஓகே, சூப்பர். அப்போ அடுத்ததாக டெர்னரி ஆப்ரேட்டர். நம்ம நேற்றே டெர்னரி ஆப்ரேட்டர் பார்த்தோம், அது எக்ஸாக்ட்லி சேம் தான். சரி, இன்னும் குட்டியாக ஒன்று எக்ஸ்ட்ரா கூட பார்க்கலாம். சரி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ப்போம் இந்த டெர்னரி ஆப்ரேட்டர்ல. இன்னும் கொஞ்சம் என்னது அடி வாங்குது. நீங்கள் சேர்த்துக்கலாமா? ஓகே, சரி. அப்போ டெர்னரி ஆப்ரேட்டர் கிரியேட் பண்ணணுமா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சரி, ஓகே, மை நேம் ஈக்குவல் டு அபிராமி இருந்தால் என்ன பண்ணணும்? இதை பிரிண்ட் பண்ணணும். சரியா? அப்போ இது இல்லைன்னா, அபிராமின்னு இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்? திரும்பவும் இன்னொரு வேலை பண்ண போறேன். மை நேம் ஈக்குவல் டு தியாகுவான்னு பார்ப்பேன். எஸ், அப்படி தியாகுவா இருந்துச்சுன்னா இது ரைட்டா? சரி, இப்போ தியாகுவா இல்லை அப்படின்னா நான் என்ன பண்றேன்? டைரக்டா புக் இதெல்லாம் போல சும்மா அன்னோன் நேமுக்கே போயிடுறேன். சரியா? வேலை இல்லைன்னா அன்னோன் நேம் இப்போ உங்களால பார்க்க முடியும். சரி, மை நேம் அபிராமியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த கன்சோலா உண்டாகும். ஒருவேளை அபிராமின் இல்லைன்னா இது எல்ஸ் தானே, இல்லைன்னா தியாகு பிரிண்ட் பண்ண போறேன். ஒருவேளை அவங்களும் இல்லைன்னா யாரை பண்ண போறேன் அப்படின்னா இந்த அன்னோன் நேம் அப்படின்றத பிரிண்ட் பண்ண போறேன். இதுதான் சரியா? சரி, அப்போ இதுல நெஸ்டடாலாம் போட முடியாது. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான். இதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இன்னொரு லைன் எழுதலாமான்னு பார்த்தீங்கன்னா எழுத முடியாது. அதான் நானும் ட்ரை பண்ணேன். சரி, மை நேம் இஸ் தியாகு அண்ட் ஐ எம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எஸ், கரெக்ட். இப்போ நான் வந்துட்டு இதுல தியாகு அபிராமின்னு மாற்றி விடுறேன். மை நேம் இஸ் அபிராமி அண்ட் ஐ எம் a front end engineer. புரியுதா எப்படி நம்ம இங்க எழுதியிருக்கோன்றது? இப்போ ஒருவேளை இந்த ஐயா மட்டும் தூக்கி விட்டுறேன் பாருங்களேன். இப்போ என்ன நடக்கும்? எனக்கு அன்னோன் நேம் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இருந்தா கேட்கலாம். இல்லப்பா. சரி, ஓகே. இப்போ இப்படிதான் டெர்னரி ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. நீங்க இதுலயும் மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நெஸ்டடா மட்டும் வச்சுக்க முடியாது. சரி, ஒரே ஒரு இஃப் எல்ஸ் அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஆனா நம்ம வந்து 2 கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கோம்ல சார், அபிராமி தியாகு அப்படின்றது. அது நெஸ்டட் இல்லையா சார்? இது நெஸ்டட் இல்லைல்ல.
இதுக்குள்ள இந்த கன்சோலுக்கோட சேர்த்து இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் எழுதுனேன்னா ஓகே, அது நெஸ்டட். இது தனித்தனியான எழுதுறேன். இது எல்ஸ் பார்ட்ல தானே அடுத்த கண்டிஷன் போட்டிருக்கேன். கரெக்டா? ம். இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அப்போ இன்னொன்னு மெயின் பர்பஸாவே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன சொல்லிடுவேன்னா, இப்போ நான் ஒன்று பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கான்ஸ்ட் நியூ ஏஜ் சும்மா நான் போட்டுக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஏஜ் greater than equal to greater than or equal to 18 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்ன சொல்றேன்னா ஏஜையே பிரிண்ட் பண்ணிடு. அப்படி இல்லைன்னா, அதாவது நியூ ஏஜ்ன்றத நியூ, அதாவது ஒரே நிமிஷம் நான் சிண்டெக்ஸ் எழுதிட்டு நான் வர்றேன், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிறேன். சரி, இப்போ இந்த இடத்துல லாக் நியூ ஏஜை லாக் போடுறேன். ஓகே, இது வரைக்கும் இருக்கிறத கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ என்ன நடக்கும்னா, இப்படி நம்ம போட்டுட்டோம்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா இந்த ஏஜில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நியூ ஏஜுக்கு அசைன் பண்ணிடும். ஒருவேளை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நாட் எலிஜிபிள்ன்ற ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு போய் நியூ ஏஜில் வச்சு பார்ப்போம். 22 பிரிண்ட் ஆயிருக்கா? ஏன்னா ஏஜில் 22ன்ற வேல்யூ இருக்கு. கரெக்டா? இப்போ இதில் ஒரு 2 எடுத்துடுறேன், ஏஜ் 2ன்னு மாற்றிடுறேன். பாருங்க, நாட் எலிஜிபிள். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயின் பர்பஸாகவே இது டெர்னரி ஆப்ரேட்டர். நான் சொல்றது புரியுதா அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? புரியுது. ஓகே, சரி. இது வரைக்கும் புரியுதுன்னா இவ்வளோதான். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா இவ்வளோ. சரியா? நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. நம்ம அதையும் சேர்த்து எதுவும் கொஸ்டின் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, அப்போ நம்ம இப்போ எது வரைக்கும் பார்த்துருக்கோம்னா இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். சரியா? இப்போ அடுத்ததாக இருக்கிறது என்னது? லூப்ஸ்னா நம்ம கேட்டோம். சரியா? நேற்று கூட அந்த ஃபார் லூப்பை டிஸ்கஸ் பண்ணணும். சரி, இப்போ இந்த ஃபார் லூப் மட்டும் பார்த்துடலாமா இருக்கிற டைமுக்கு? இல்லை நீங்கள் இதே பார்த்துட்டு வர்றீங்களா? ஃபார் லூப் பார்த்துக்கலாம். சரி, ஓகே, ஃபார் லூப் பார்த்துக்கலாம். ஓகே, டன். சரி, ஃபார் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், ஃபார் லூப் எங்கே ஸ்டார்ட் ஆகணுன்றதை நம்ம சொல்லணும். நான் இப்போ வந்துட்டு லெட் I ஈக்குவல் டு 0 அல்லது 1. அரே யூஸ் பண்ணும்போது 0ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஏன்றதை அரே படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் சும்மா 1ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏஜ் வந்துட்டு ஏஜோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோமா? சரி, வேண்டாம், இந்த ஐயை வச்சே பண்ணிடுவோம், அதான் பிரச்சனை இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணேன். I less than equal to 5
இருக்கிற வரைக்கும் ரன் ஆகணும். சரியா? அதுக்கப்புறம் இங்கே I++. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு டைமும் கன்சோல் லாகில் ஐன்றதை பிரிண்ட் பண்ண போகிறேன். சரி, இப்போ என்ன நடக்குன்னு பார்த்துருவோம். 1 2 3 4 5. அப்போ ஒவ்வொரு டைமும் நமக்கு என்ன ஆகிருக்கு, நம்மளோட கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. கரெக்டாக? இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அந்த கண்டிஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட ஒரே வேலையை நான் மல்டிபிள் டைம்ஸ் பார்க்க போகிறேன். திரும்ப 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 ஒரே வேலையை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார் லூப் எடுத்துக்கலாம். ரிப்பீட்டடாக பண்ணக்கூடிய விஷயத்த திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பண்ண போறேன்னா எடுத்துக்கலாம். சரி, அப்போ இந்த இடத்துல இந்த ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், அடுத்து கண்டிஷன், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இதுதான் இதோட பிரின்சிபல். இப்போ நான் என்ன சொல்லி தர போறேன்னா உங்களுக்கு இதோட சேர்த்து இந்த டீபக்கிங்கையும் சேர்த்து சொல்லி தர போறேன். ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சிடும். சரி, ஓகே. இந்த மாதிரி நீங்கள் டீபக் பண்ண முடியும். எப்படின்னா நீங்கள் கன்சோல் போயிட்டு அந்த நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணியிருந்தோம்ல, ஓடட்டும். சரி, கன்சோல் இருக்குல்ல, இதில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கன்சோலாக விழுந்திருக்குன்னா இங்கே அதோட லைன் நம்பரை காட்டும் ப்ரௌசரில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து விசிபிள் ஆகும். அப்போ இங்கே பிரேக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட கோடு வந்து இப்படி கிளிக் பண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டாக இந்த கோடுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது ப்ரௌசர் வந்து ஸ்டாப் ஆகிரும். அதுக்கு மேலே எக்ஸிக்யூட் ஆகுது. நம்ம எதை கிளிக் பண்ணியிருக்கோமோ அந்த லைன் வந்தோடனே அது ஸ்டாப் ஆகிரும். அதுக்கு மேலே கோடை எக்ஸிக்யூட் பண்ணாது. இப்போ நான் திரும்ப பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். கரெக்டாக இந்த இடத்துல வந்து நின்றோம். திரும்ப நீங்கள் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு லைனாக இதை எக்ஸிக்யூட் பண்ணும். கோடை ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு கண்டிஷனாக செக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணும். சொல்லப்போனால் ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். சரியா? இந்த கண்டிஷன் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஓகே, சரி. சரிங்க, இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே தான் மாறி இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா ஐயில் வந்து 1ன்னு வேல்யூ என்ன ஆயிருக்கு, அசைன் ஆயிருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயில் 1ன்ற வேல்யூ இருக்குது. நீங்கள் இங்கே கர்சரை வச்சா கூட தெரியும் ஐயில் 1ன்று இருக்கு. சரியா? இப்போ அடுத்ததா இந்த இடத்துல நிற்கிது கோடு. இந்த இடத்துல கோடு நிற்கிது. ஃபஸ்ட்டு வேல்யூ இதுக்கு அசைன் ஆனிச்சு, ஐக்கு வந்து 1ன்னு வேல்யூ அசைன் ஆனிச்சு. அடுத்த ஸ்டெப்பு இந்த இடத்துல கோடு வந்து நிற்கிது, ஃபார் லூப். அடுத்ததா என்ன நடக்கும்னா இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இந்த இடத்துல வந்துட்டு கண்டிஷனை செக் பண்ணுது. ஐயில் 1ன்னு இருக்கு. சரியா? I <= 5 ஆமாம், இது ட்ரூ. இந்த கண்டிஷன் ட்ரூன்னு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதனால இந்த இடத்துல கன்சோல் லாகில் வந்துட்டு இந்த ஐ வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. கரெக்டாக பிரிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ஐயில் 1ன்னு தான் இருக்குது. நல்லா பாருங்க, ஐயில் 1ன்னு தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நிற்கிது கோடு. இப்போ இன்க்ரிமெண்ட் நடக்கும், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் நடக்கும். சரியா? எப்போ இங்கே போகுதோ அப்போ தான் 1ன்றது 2ன்னு மாறும். நான் அந்த போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டை இங்கே பார்க்க முடியும். இப்போ பாருங்க, I2ன்னு மாறிட்டு இந்த இடத்துக்கு வரும்போது தான் மாறி இருக்கு. அங்கே வைக்கும்போது 1ன்னு தான் இருந்துச்சு இப்போ மாறினதுக்கப்புறம் 2ன்னு காட்டுது. ஐயில் நீங்கள் எங்கே கர்சரை வச்சாலும் 2ன்னு தான் காட்டும். கரெக்டா? நான் ஐயா வேல்யூவை 2ன்னு மாற்றிருக்கேன். எப்போ இந்த ஸ்டெப்புக்கு வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் 2ன்னு மாறிச்சு. திரும்ப நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேயே இருக்காது, கொடுக்குறேன். பிரிண்ட் ஆகும், கன்சோலாக போயிட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் இன்க்ரிமெண்ட் போட்டோம். இங்கே 2ன்னு தான் இருக்குது.
சரி, எப்போ இந்த ஸ்டெப்புக்கு மாறுதோ அப்பதான் 3ன்னு மாறும். இப்போ 3ன்னு மாறிடும். இங்கேயும் 3ன்னு மாறிட்டு நீங்க பார்த்தாலே தெரியும். சரி, அப்போ திரும்ப கன்சோலாக போகும், பிரிண்ட் பண்ணும், திரும்ப போஸ்ட் இன்க்ரிமெண்ட் வரும், 3ன்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4ன்னு பிரிண்ட் ஆகிருக்கும். திரும்ப போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணும், 4ன்னு இருக்கிறது. இந்த ஸ்டெப் வரும்போது 5ன்னு மாறும். எஸ், இது ட்ரூ தான். அப்போ என்ன நடக்கும்? கன்சோலாக பிரிண்ட் ஆகும். இப்போ 5ன்னு இருக்கிறது. இந்த ஸ்டெப் வரும்போது 6ன்னு மாறும். ஆனால் இப்போ என்ன நடக்கும்? 6 வந்துட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5ஆன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். கரெக்டாக இது ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ். அப்போ என்ன ஆகிரும்? இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளில வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன், அவ்வளோதான். என்னோட ஸ்கிரிப்ட் டேக் போயிடுச்சு, கன்சோலாக இருக்கும். ஸோ அது வெளில போயிட்டு அந்த ரிமைனிங் இருக்கிறது வந்து லைவ் சர்வரோட கோடு, அதை நம்ம டெஸ்ட் பண்ண தேவை. ஸோ நமக்கு இங்கே எல்லாம் பிரிண்ட் ஆகிடும். புரியுதா இப்போ ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு? இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், இதுதான் அதோட கோர் பிரின்சிபல். இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? புரியுது. ஓகே, சரி. இதில் ப்ரீ இன்க்ரிமெண்ட் போட்டும் டெஸ்ட் பண்ணிடுவோமா என்ன நடக்குதுன்னு? சரி, லோட் ஆகிட்டு இருக்கு. ரைட், ஓகே. அப்போ வேல்யூ இனிஷியலைஸ் ஆகுது கரெக்டாக. i = 1 இனிஷியலைசேஷன் நடந்துருச்சு. கண்டிஷன் செக் பண்ணியாச்சு, ட்ரூ. இது பிரிண்ட் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த இடத்துல ஏன் உங்களால் உடனே பார்க்க முடியலை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிறது, அதாவது இந்த கோடு வந்து ஸ்டாப் ஆகுறது இந்த இடத்துல வந்து நிற்கும். நம்ம அடுத்து கிளிக் பண்ணும்போது தான் இந்த இடத்துல ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியல. அதை காட்ட முடியும்னு நினைச்சு வந்தேன், பட் இங்கே காட்ட முடியல. சரி, எஸ், ஆமாம். அந்த ப்ரீ இன்க்ரிமெண்ட்டை இங்கே இந்த இடத்துல பார்க்க முடியல. சரி, அப்போ நம்ம முன்னாடி கன்சோலாக போய் பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான் நம்மளால இதை பார்க்க முடியும், இல்லைன்னா இது பார்க்க முடியாது. சரி, அப்போ நீங்கள் ப்ரீ இன்க்ரிமெண்ட் போட்டாலும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் போட்டாலும் ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று தான். சரியா? ஃபங்க்ஷனாலிட்டியில் எந்த சேஞ்சஸும் ஆகாது. அதே மாதிரி இங்கே டிக்ரிமெண்ட்டும் போட்டுக்கலாம். சரி, ஆமாம், டிக்ரிமெண்ட்டும் போட்டுக்கலாம். இன்க்ரிமெண்ட் போட்ட மாதிரி டிக்ரிமெண்ட்டும் போட்டுக்கலாம். நீங்கள் அதெல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டீபக்கரும் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். நம்ம ஏதாவது கோடு வந்துட்டு நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலை, அதாவது இப்போ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுதியிருக்கோம், ஸோ இந்த இடத்துல கோடு என்ன பண்ணுது, எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பிரச்சனை இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது நமக்கு பார்த்து கண்டுபிடிக்க முடியலன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஓகே இப்படி தான் ஒர்க் ஆகுது, இந்த இடத்துல தான் பிரச்சனை ஆகுதுன்றதை நம்மளால் ஃபைன் பண்ண முடியும் இந்த டீபக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீபக்கரை நம்ம இன்னும் யூஸ் பண்ணுவோம், ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுதும்போது கட்டாயமாக யூஸ் பண்ணுவோம், அப்பவும் பார்க்கலாம். சரி, ஃபார் லூப் கிளியரா? இல்லை அதில் எதுவும் கொஸ்டின் இருக்குதா? வேற எதுவும்? கிளியர் தான். சரி, ஓகே. சரி, ஆனால் இது வரைக்கும் இருக்கிறத பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு எதுவும் கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, நம்ம நாளைக்கு அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. சரி, ஓகே. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்களோட ஓபிஎஸ் ஸ்டூடியோ நீங்கள் எடுத்து வைக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஓகே சார். சரியா? அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள், ப்ளஸ் ஐக்கான் இருக்குதா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆடியோ இன்புட் கேப்சர் கொடுத்துடணும். இதையும் யூஸ் பண்ணிக்கணும். அதே போல் இது வந்து ஆடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு, இது வந்து டிஸ்பிளே கேப்சர் பண்ணுறது. இதுலையும் கிளிக் பண்ணிவிட்டு
டிஸ்ப்ளே டிஸ்ப்ளேனா என்னது? உங்களோட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறீங்கல்ல, இந்த இடத்துல இந்த மாதிரி எதுவுமே ப்ளே ஆகாமல் இருக்கும். நீங்கள் இனிஷியலாக வந்தீங்கன்னா இந்த டிஸ்ப்ளே கேப்சரை எனபிள் பண்ணிட்டு, சரியா, டி ம். ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த டிஸ்ப்ளே கேப்சர் கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு நேம் கேட்கும். சும்மா கொடுத்துட்டு இதில் செலக்ட டிஸ்ப்ளே டு கேப்சர், எந்த டிஸ்ப்ளே நீங்கள் கேப்சர் பண்ண போறீங்க அப்படின்னா இது உங்கள் ஸ்க்ரீன் டிஸ்ப்ளேவை அதை ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ம். சரியா, அதில் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் இங்கே விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிரும்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே சார். ஸ்க்ரீன் அதாவது டிஸ்ப்ளே ரெக்கார்டிங் ஆடியோ இன்புட் கேப்சர் மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆமாம், எனேபிள் பண்ணிட்டோம். அதே தான். ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன், இது எனக்கு தேவையில்லை, நான் இப்போ ஆட் பண்ணது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டேன். சரியா, எனக்கு இந்த டிஸ்ப்ளே ரெக்கார்டர் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த இருக்குல்ல, இங்கே இருக்கிறதான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக ஒன்று இருக்குல்ல. ஓகே சார். சரி, இதில் வந்து நீங்கள் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதில் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட்டுன்னு இருக்கும். ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ நான் எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸ்டாப் ரெக்கார்டிங்னு இருக்கு. அவ்வளோதான். இதில் செட்டிங்ஸ், இந்த இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இதில் ஃபில்டர்னு ஒன்று இருப்பாரு. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் நாய்ஸ் சப்ரஷன்னு ஒன்று இருக்கும். அதில் இந்த மாதிரி இந்த லோ சிபி யூசேஜ் செலக்ட் பண்ணாதீங்க. அதை தவிர்த்து குட் குவாலிட்டி மோர் சிபி யூசேஜ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் இன்னும் கிளியராக இருக்கும். அவ்வளோதான், இதுதான் பண்ணணும். அதே போல் இந்த செட்டிங்ஸில் உங்களுக்கு ஷார்ட் ஆட் பண்ணணும்னா செட்டிங்ஸ் போயிட்டு இந்த ஹாட் கீஸ் இருக்குது, இதில் உங்களுக்கு என்னென்ன கீஸ் வேணுமோ அதை கொடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன்னா அதே மாதிரி கீஸ் எது வேணுமோ அதை கொடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க. சரி.